ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வைப் அண்ட் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் போகலான்னு இருக்கிறோம். தஞ்சாவூர் போகிறதுலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா வச்சிங்களேன், எப்படி வாக் அண்ட் லெஃப்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். எல்லாரும் வாக் அண்ட் லெஃப்ட் போகிறாங்க. நாங்கள் போகிற ஆளுங்களை பார்த்தா தெரியும்ல, கார்த்தி, நான், தினேஷ். எப்படி போகுதோ தெரில, ஒரே இதாக இருக்குது, அப்படி ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல். அது இல்லாமல் மெயின் ரீசன் என்னன்னா வச்சிங்களேன், பஸ்லேயே போகலாம் தான். பஸ்ஸில் போகிற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை, உண்மையான வசதி இல்லை. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. 0 பட்ஜெட் தஞ்சாவூர் ட்ரிப். ஹாப்பியாக போகிறோம், ஜாலியாக போகிறோம். இந்த மேட்ரு அவங்களுக்குலாம் தெரியாது, என்கிட்ட காசு இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் போதான் தெரியும். என்ன சொல்ல போறான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு இது இருக்குது, டக 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 தான். ஒரு வழியா வெற்றி பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியாது, தெரியாத வரையும் நல்லதுதான். போக கண்டினியூ பண்ணுவோம். மொட்டையன் ஒரு கொட்டையன் ரொம்ப கஷ்டப்பட போற தெரிஞ்சு போச்சு நல்லாவே. அப்படி போப்போ அப்டேட் பண்றோம். போவோமா என்னன்னு தெரியல, போயிட்டு இருக்கிறோம் நடந்து. என்ன ஆனாலும் பாதியில திரும்பி மட்டும் வரமாட்டோம். சத்தியம் என்ன ஆனாலும் சரி, பாதியில தாண்டிட்டோம் போறோம், பங்கம் பண்றோம். லோ பட்ஜெட்டில் தஞ்சாவூர் போவது எப்படி? லோ பட்ஜெட் இல்ல, 0 பட்ஜெட்டில் தஞ்சாவூர் போவது. இந்த வீடியோல பட்ஜெட் கிடையாது. தண்ணினா கூட ஃப்ரீ தான், சாப்பாடுனாலும் அது இதுல வாங்குறது தான். ஃப்ரீயா யாராவது சாப்பாடு போட்டா, கோயில் பிரசாதம், அன்னதானம் போட்டா போதும், சாமி சோறு போடுது அப்படின்னு போயிட வேண்டியதான். பங்கம் தான் இன்னைக்கு. முதல் முறையாக இந்திய முதல் முறையாக சேலம் டு தஞ்சாவூர் நடந்தே செல்கிறோம். அது 0 பட்ஜெட்டில். சத்தியமாவே காசு இல்ல, நம்ப மாட்டானுங்க. சத்தியமா காசு இல்ல. அவனும் போன் பண்ணி போட்டு விடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளு இல்ல. ஹாப்பியா ஜாலியா வைபோட போவோம். போலாம், வழியோட வேணா போலாம். வாங்கல ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். மொட்டெல்லாம் நம்பவே இல்ல. அதுவும் நீங்க 3 பேர்லாம் போனா உருப்படாது. எங்க போறீங்கன்னா சாதிச்சு காட்டுறா. இருறா மொட்டா, போறோம், முன்ன முதல்ல தூக்குறோம், அடுத்த வீடியோ கொண்டு தாக்குறோம். கேட்டா பொங்கல் வருது, புளிச்சோறு வருது அப்படி சொல்லி வரமாட்டேன்ட்டான். இவனே ரேஷன் கடைக்கு போகணும், குத்துரு கடைக்கு போகணும் தான் சொல்லிட்டு இருந்தான். டோக்கன் தரனாங்க போட்டுட்டு வாங்கல போறேன்னா, அதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டு இவனை விட்டுட்டு போக கூடாது, அடிச்சு இழுத்துட்டு போகணும் அப்படி சொல்லிதான் இழுத்துட்டு போறது. ஏன் சொல்றேன்னா சும்மா நீங்களாம் நடக்க மாட்டீங்க, நான் நடந்துருவேன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இவனை தூக்குறோம், தாக்குறோம். இன்னைக்கு போடுறா பேக் மாதிரி பாருங்க, வெக்குன்னு போயிட்டு இருக்கான். ஆமாண்ணா, இந்த அண்ணனா அண்ணன் வண்டிதான் பழத்துல மாட்டிச்சு. உதவி செய்ய போறோம். இந்த ட்ரிப் எப்படி சடனா பிளான் பண்ணு வச்சீங்களேன், மண்டபம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு தெரியல. சரி அதான் ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்படியா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதான் காசு இல்ல, 0 பட்ஜெட் அமௌண்ட்ல என்ன பண்றது தெரியல. அதான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நடந்து போகலாம், வாக் அண்ட் லிஃப்ட்ல. அது எதுக்கு தஞ்சாவூர் போறேன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல தள்ளி விட்டு பாத்துட்டே இருந்த ரீல்ஸ் தஞ்சாவூர் தான் வந்துச்சு முன்னாடியே. சோதிக்காதீங்க அப்படியே அதே பிக்ஸ் பண்ணிட்டு 0 பட்ஜெட்ல ஹாப்பியா ஜாலியா மூச்சு வாங்கிட்டு நடந்து போகலான்னு பிளான் போட்டோம். போயிட்டு இருக்கிறோம். காலங்காத்தால 6 லிஃப்ட் வரமாட்டான்னு நினைக்கிறேன். போ லிஃப்ட் கொடுத்தா பரவாயில்ல, இல்லை இருப்போம், இல்லைன்னா முடிஞ்சிருவான். வெயிலுக்கு 2 பேரும் சன்ஸ்கிரீன் போட்டு இருக்கிறானுங்க பாருங்க. சன்ஸ்கிரீன் கருத்துருவானுங்களாமா. அதான் அங்க பாருங்க, அங்க ஒரு ஏலியன் பேருக்கு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்குது. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்கிறான். அதான் எங்காவது பாருங்க, எல்லாம் வெயில்ல போனா கருத்துருவோம், நான் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறான். வாங்கினதே அவன் தான் கையில வச்சுட்டு இருக்கிறான். இப்ப நானும் போட போறேன், ஏன்னா நானும் கருத்துருவோம்ல. காலை டைம் எத்தனை? காலை இரவு இரவாங்க, இரவாங்க அவனுக்கு டைம்லடா.
என்னன்னு தெரியல. காலை 8:30. இங்க பாரு பேச என்னடா அது பெயிண்ட் அடிக்கிற கிரீம் அடிக்கிற அடிச்சிருக்கிறே தல இது சரிப்பட்டு வராது தல. பெயிண்ட் அடிக்கிற மிஷின் அடிக்கிறவன் அடிச்சிருக்கிறான். நானே புள்ளியா வச்சு போட்டுல மட்டும் கோலம் போட்டுக்கிறான் ஸ்ட்ரைட்டா. ஏதோ தோட்டங்கள்ல மாவுட்டுவாங்க அந்த மாதிரி தொடர்ல எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கிறான். எப்பயும் வீட்டில் இருந்தா 10, 11, 12 1, 2 நாளும் பசிக்காது. அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஆனால் வெளியே வந்தானு தெரியல, ஒரு 6 மணி 7 மணிக்கே சரியான பசி எடுத்துக்குது. எல்லாம் நாக்கு கடை சாப்பாடு நல்லா அப்படியே ஒரு சட்டி ஒரு ஒக்கட்டா. இட்ஸ் மீ ஏப்படா அஜித் தரத்துக்கு வர்றேன். சொல்லுங்கடா வீரவேல். அண்ணே போறல நிறுத்தல. ஒருத்தர் 2 பேரால் எப்படி தருவாங்க? 3 பேர் எப்படி தருவாங்கன்னே தெரியல. அது இங்க ஒருத்தர் லிப்ட்லாம் நான் கேட்கவே மாட்டேன். இங்க ஒருத்தன் நான் ஊருக்குள்ளதான் கேட்க மாட்டேன். வெளியே வந்தா நான் யாரு? எங்க அப்பன் பேருன்னு இதுதான் சொல்றான். அப்படி இப்படி பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். கதைதான் சொல்றோம் மக்களே. இப்பயே ஒரு மாதிரி தொண்டை கட்டது. ஒரு வண்டி கிடைச்சிருச்சு. ஹாப்பி. என்ன ஊரு போறாரு கேட்டாரு. எல்லா ஊரும் தெரியல. தஞ்சாவூர் கரூர் இருக்கிறியா தெரியலையா? தஞ்சாவூர் பேர் மட்டும் எங்களுக்கு தெரியும்டா. எங்கேயும் வெளியே போனதே இல்லடா. ஐயோ ஏன் போற வழி இறக்கி விட்டுறான் அப்படின்னாரு. சேர்னா இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறியாச்சு. பெஸ்ட் மூமெண்ட், புது எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க 2 பேருக்கு நான் நிறைய டைம் இப்படி கேட்டு போயிருக்கேன். இவங்க 2 பேருக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் இறங்கிறேன்னா இறங்கிடும். பார்த்து போயிட்டேண்ணா. அண்ணா தானே உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. வயசுக்கு போயிட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பார்த்து போங்கண்ணா. வந்துட்டோம் நாமக்கல். 2 கிலோமீட்டர் தானே நாமக்கல் இருக்கு. திருச்சியும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. தஞ்சாவூர்னு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. உங்கள் கேங்கில் இந்த மாதிரி ஒரு சட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். வண்டியில் சார்ஜ் போட விட்டாங்க. தலைவன் சார்ஜ் கம்மியாகுதுன்னா போட்டு பார்த்தா 93. 7% கம்மியாகுது சார்ஜ் போட்டு அப்படின்ற மாதிரி போடுறான். இவனா 93. நித்தீஸ் எல்லாம் 98 இருக்கும்போது சார்ஜே இல்லடா 98 தான் இருக்குது, போட்டு வந்துடுறா இருங்கடா அப்படின்பா. அவருக்கு வந்தா நிறைவோட 100ஓட தான் வருவார். வெளியே 99 இருந்தா கூட 1% சார்ஜ் போட்டு ஃபுல்லப் பண்ணிட்டு இப்போதான் வெளியே வருவான். இவன் அவன் இங்கே ஒரு லிஃப்ட் நம்பர் 2 40 கிலோமீட்டர் தாண்டி 2வது லிஃப்ட் கேட்டுருக்குறோம். எங்கே போகிறோம்? அவர் எங்கேயோ போகிறனாரு. அது வரையும் அறிக்கூடன்னு சொன்னார். மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு வண்டியில் லிஃப்ட் கேட்டோம். அந்த வண்டியில் சட்டி பேக் விட்டு வந்துட்டோம். அவரே பெரிய மனசு பாத்தி பெரிய மனசு பாத்தி கொடுத்துட்டாரு அவரு. சாப்பிடுறோம் காலையில ஹெல்த்தி வீட்டுல எடுத்தது. இங்க பாருங்க, வீட்டுல இது எடுத்தோம்தான் பட்டு இது எல்லாமே வீட்டுல இருந்து எடுத்து வந்த பொருள். நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு தான் கொஞ்சம் மதியத்துக்கு என்ன பண்ணுவோம், சரி நைட்டுக்கு என்ன பண்ணுவோம். மதியம் ஒரு பண்ணு கிடையாது, பரவாயில்லையா? மதியமே தாண்டா, மதியம் சாப்பாடு சொல்றேன். எனக்கு ஒரு பண்ணல போன, உனக்கு ஒரு பண்ணு, உனக்கு மதியம் ஒரு பண்ணு கேன்சல். உலகத்துல இதுதான் மிகப்பெரிய நதினாங்க, ஆனா தண்ணி தாங்க இல்ல. போட்டு விடாத, எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியே போட்டுறான். உலகத்திலே பெரிய நதி தான், வெடிகுண்டா போடுறான். டமார் 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 டமார்னு தெரிஞ்சா பேச, தெரிஞ்சா வைகை நதியை தான் சொல்லுவாங்க. வைகை நதி, பொதிகை நதி, இந்த நதி தாங்க அமேசான் காட்டுல போய் ஜாயின் ஆகலாம். தலைவரே ஹலோ ஹலோ, நான் தஞ்சாவூர் போயிட்டு இருக்கேன் நடந்து. ஹலோ
நான் தஞ்சாவூர் வரைக்கும் நடந்து போயிட்டுறான் சொல்லுங்கண்ணா. வாக்கர் லிஃப்ட்ல போயிட்டுறான். சொல்லுங்கண்ணா. யாரு? சுரேஷண்ணா. ராங் நம்பர்ண்ணா. சரி ஓகேண்ணா. தஞ்சாவூர் வரைக்கும் நடந்து போயிட்டுறா. யாருமே கேட்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. எங்க போற என்ன பண்றல அவளா சொல்லுவான். நான் தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டுறா வாக்கர் லிஃப்ட்ல. ஆமாண்ணா. ஆனா ஐயோ தஞ்சாவூர் விட்டுறேண்ணா வாக்கர் லிஃப்ட்ல. இல்லண்ணா கேட்டுக்கவே மாட்டேன். அண்ணா நேத்து சொல்ல மாட்டேன்னா இன்னைக்கு தான் தஞ்சாவூர் வந்தேன் வாக்கர் லிஃப்ட்ல. வெடி 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 வெடி. யாருமே எதுவுமே அவனை கேட்க மாட்டாங்க. என்ன ஏதுக்குன்னா இவனா சொல்லுவான். இப்ப இங்க சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. நாமங்களே சொன்னா பாத்தியா தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு அவர் என்ன அல்லோதான் சொன்னாரு. அதுக்கு ஆனா தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வாக்கர் லிஃப்ட்ல. இப்படி 2 நாள் ஆயிரும் நினைச்சேன். 3 நாள் ஆயிரம் மாட்டிருக்குது. மகளே வெற்றிகரமான்ட்ட மகளே 3 பேர் சட்டிஸும் சேர்ந்து வந்தாச்சு. தஞ்சாவூர் நல்லா பாத்துக்க. தஞ்சாவூர் வந்தாச்சு. வணக்கம் நமஸ்தே நந்தனம். வந்தாச்சு ஒரு வழியா தஞ்சாவூர். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மேல பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க வேற மாதிரி இதுடா டே. வேற மாதிரி ப்ரோ. ஒரு வழியா பட்டி டிங்கிறீங்களா பார்த்து கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கோம் உள்ள. இப்ப ஏதோ பண்றானுங்க. என்னடா ஜம்புது? பச்சைக்காயாகுது இருக்குது. எங்க கூட அவரு மாரி சோறு போட்டு ஸ்லோ மோஷன் இதுல போய் சோழ நேரத்து கத்திட்டு எப்படா கேட்கும். வீடியோ ஆன் பண்ணிட்டேன். கேமராவே ஆன் பண்ணலீங்க. டம்மி காட்டுக்குது. கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணாம இருக்கிறான் பைத்தியக்காரன். சோழதேசம் வந்துட்டோம். நான் ஒண்ணுமே யாரா கக்கா போக என்னடா தஞ்சாவூர்ல இருந்து கக்கா போயிட்டு இருக்கிற. போட்டோ எடுத்ததா ஸ்வீட் மெமரிஸ். எப்பயுமே போட்டோ எடுத்து வச்சுக்கணும். எங்க போனாலும் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ஒரு நல்ல மெமரிஸ். கடைசி வரையும் அவங்க போட்டோ எடுத்து கூட இருக்கிறாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. ஆனா அந்த போட்டோ கூட இருக்கும். ஆளு ஜிம்முக்கு போன புதுசு. ஜிம்முக்கு போய் புதுசு தான் அது. எடு போட்டோ ஏடா நார்லாம் இப்படியே சாமி கும்பலாம். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக இந்த போஸ் யாராவது கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி போஸ் இப்படி எல்லாம் கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. எங்க எங்க போனாலும் முக்கியமா இந்த போஸ் விட்டுற மாட்டான். மொத்தம் ஆயுதத்தையும் அடக்கி பிடிச்சிட்டு இந்த போஸ் எடுக்கல எடுன்றான். கேவலமா இல்லையா? நல்லா நொறுக்குவான். போஸ்டா போடுவான். புது படம் வர்றது எல்லாமே பிளாப். நம்ம ஆள் படம் தான் 15 பேரு. ஏய் என்னது அது புதுசா போடுற? எப்படா கத்துக்கிட்டதா? நக்கல்யா அவனுக்கு. தஞ்சாவூர் நிறா இனி இருக்குதா? இங்க பாரு இங்க இருக்கிறான்ல ஆளு. ஒரு போட்டோ இவனை எடுத்து கொடுத்துட்டு, அதுவும் போட்டோ நல்லா இல்ல மொக்கையதான் இருக்குது. ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு 100 போட்டோ பக்கமா எடுக்கிறான்.
கால் தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடு, நெஞ்சு தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடு, தலை தெரியற மாதிரி போட்டோ எடு, ஒரு தொப்பி மாச்சு போட்டோ எடுக்கிறான். இதோ பாவம் பச்சை புள்ள ஏமாத்துறாங்க. ஒரு போட்டோ தான் எடுத்து கொடுத்தான், 100 போட்டோ எடுத்துறான் பாரு. எறா கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா போடுறான் பாரு. எறா கார்த்தி எல்லாம் கார்த்தி இப்படி பண்ற, உனக்கு நான் போட்டோ எடுத்து கொடுக்கல கார்த்தி. எடுத்து கொடுத்தது ஒரு போட்டோ, அவன் எடுக்கிறது 100 போட்டோக்கு மேல. இப்படியும் ஒருத்தக்கிறான் என் கேங்ல. எல்லாமே ஒருத்தனே பண்றான், இப்படின்னு தெரியல. கும்பிடல அதுக்கு முன்னாடி எல்லாருமே போட்டாங்க. இவன் தான் விட மாட்டேறானே, போட்டோ பைத்தியமா இருக்குது. பைத்தியம் என்ன சாமிடா? டேய் சிவன், இதுவே தெரியாம இவ்வளவு தூரம் தெரியாம வந்துக்கிறேன். சிவன் பக்தன் தான். தெரியாம கேட்டேன். ராஜராஜ சோழன் சிவன் ஆலையில இருந்து வெடிகுண்டா போட்டு தள்ளுறான் என்கிட்ட. மன்னிச்சிரு, உண்மை சொன்னா நம்ம தப்புதான், மன்னிச்சிரு சரியா? உனக்கு தெரிஞ்சு நீயே உங்களை வச்சுக்கோ, வெளியே சொல்லாத சரியா? இப்படிதானோ தெரியல. பழனிசாமி உன் பையனை எப்படி இப்படி வளர்த்துறியா தெரியல பழனிசாமி. ஆமா, இது சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் இவெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சட்டிலாம் 2 பண்ண மாட்டானா. நான் ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே வந்ததுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இல்லாம ஃப்ரீயா ஜாலியா இருந்துச்சு. நைட்லாம் வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. அது அங்கே ரொம்ப இருட்டுல இது இருந்தனால வீடியோ எடுத்து காட்ட முடியல. அதெல்லாம் மல்டிமேட்டா இருந்துச்சு. அதை உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இல்லவே இல்லை, எனக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு கோயில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு நினச்சி சந்தோஷமா ஹாப்பியாக வாங்க. வந்து உங்களோட நெகட்டிவ் வைப்லாம் இது பண்ணிட்டு பாசிட்டிவ் வைப் எடுத்துக்கோங்க. வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியோட இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஞாபகம் இருக்க போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு ஞாபகமாக இருக்க போகுது. இப்போ ஞாபகம் இருக்குதா? இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஹாப்பியாக ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. யாருக்கோசரம் நீங்கள் வாழ தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஓகே, முடிச்சுக்கிறோம் வீடியோ. வரான் ஏதோ சொல்ல வரான், நாட்டுக்கு நல்ல திட்டம். பாய்.